இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான சைக்கோ படம் கொண்டு வந்திருக்கேன். சின்ன பசங்களுக்கு வித்த கட்டுற ஒரு சாதாரண ஜோக்க தான் இங்க ஒரு பெரிய சைக்கோ வர்றான். என்ன ஏதுங்கறத இந்த கதையை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். இந்த படத்தோட பேரு ஸ்டிச்சஸ். 2012 ரிலீஸ் ஆன படம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்க மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரிச்சர்ட்ங்கிற ஒரு ஜோக்கரை காட்டுறாங்க. எடுத்த எடுப்புல ஒரு பொண்ணு கூட ஒண்ணுமனா இருக்கான். ஆரம்பிக்கும் போதே இந்த கரும்பத்தை வர பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஜோக்கரோட வேலை என்னன்னா, சின்ன பசங்களுக்கு பிறந்த நாள் வரும்ல, அந்த வீட்டை போய் இவனோட வித்தையை காட்டி அதுல பொல போட்டிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவனுக்கு ஒரு போன் வரும். டாம்ங்கிற பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அந்த பையனோட வீட்டுல வித்த காட்ட இவன் கிளம்பி வந்துட்டு இருப்பான். அதே நேரம் அந்த பக்கம் அந்த டாம்ங்கிற பையனை காட்டுறாங்க. இவனோட வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருக்கும். மரத்து மேல சின்னதா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அந்த டாம்ங்கிற பையனும் ஒரு சின்ன பொண்ணு விளையாண்டுட்டு இருப்பாங்க. கையில ஏதோ பையனாக்குள்ள நிக்கிறேன். அதை வச்சு நம்ம ஹீரோயின் வீட்டை பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின். அதே நேரம் இவனோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய பசங்க விளையாடுறாங்கல்ல, அதையெல்லாம் பக்கத்து பையன் தான். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். எதுக்காக சொல்றேன்னு இனி போக உங்களுக்கு புரியும். அந்த ஜோக்கர் வீட்டுக்கு வந்ததுமே அங்க இருக்க பசங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துறாங்க. இவ வித்தையை காட்டுறதுக்கு முன்னாடியே இவனை வேற கிண்டல் பண்ணுங்க. கிண்டல் மட்டுமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குங்க. அதுல ஒரு குட்டி பொண்ணு இந்த ஜோக்கரை பார்த்து அப்படி விரல வர காட்டும். இதே மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோனை தவிர்த்து அங்க இருக்க எல்லா பசங்களுமே இந்த ஜோக்கரை பார்த்து கிண்டல் பண்ணுங்க. கிண்டல் மட்டுமா அவனோட வேலை செய்ய விடாம எல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவன் கோவம் வரும். இருந்தாலும் சின்ன பசங்க சொல்லி அப்படி விட்டுறான். இவங்க என்னென்ன சேட்டை பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் அப்படி பாத்துக்குங்க. ஏன்னா இதை வச்சுதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அதே நேரம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த ஜோக்கரோட ஷூவோட கயிறு இருக்கும்ல, அதை வேற கெட்டி விட்டுறான். இவன் என்ன செய்யறான், தட்டி தடு மாதிரி அந்த கிச்சன் பக்கமா விழுந்துறான். விழுந்தவன் எந்திரிக்கவே இல்லை. இவங்க எல்லாரும் போய் பாப்பாங்கல்ல, அப்படி பார்க்கும் போதான் இவங்களுக்கு ஒரு பயங்கர சாக்கு. அந்த ஜோக்கர் கீழே விழும்போது அங்க ஒரு கத்தி இருக்கும் போல இவனோட மண்டைக்குள்ள சொருவி அந்த பக்கமா வந்துருச்சு. இதை பார்த்து பயத்துல கதறிக்கிட்டு அங்க இருக்க வாண்டுகளா ஓடி போயிரும். ஆனா நம்ம ஹீரோ மட்டும் நின்று பாத்துட்டே இருப்பான். இந்த ஜோக்கர் எந்திரிச்சு நினைச்சானா அந்த கத்தி வர புடுங்குவான்ல, ரத்தம் பீச்சு அடிக்கும். இந்த மோட்டர்ல தண்ணி வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரத்தமா வந்துட்டு இருக்கு. அந்த இடமே ரத்த கலரி ஆயிரும். அதே நேரம் இந்த ஜோக்கர் வேற கோவம் வந்துருமா, அந்த கத்தி எடுத்து நம்ம ஹீரோட குத்த வருவான். அப்படியே வலிக்கி கீழே விழுந்துறான். அந்த கத்தி மேல போயிட்டு மறுபடியும் பட்ட இடத்துல பட்ட மாதிரி அவன் முகத்திலே குத்திரும். அந்த ஸ்பாட்லயே அந்த ஜோக்கர் கொடூரமா செத்து போயிறான். அதே நேரம் இவனோட அம்மா வருவாங்கல்ல, இதை பார்த்து ஆண் கத்திடுறாங்க. அப்புறம் என்ன, இவனோட வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல தான் அந்த சுடுகாடு இருக்கும் போல, இவனை வேற அடக்கம் பண்ணிடுறாங்க. இதை நம்ம ஹீரோ அவன் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு மனசு கேட்காம இந்த ஜோக்கரோட சமாதி இருக்கும்ல, அந்த இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். தன்னாலதான் இறந்து போயிட்டான்னு நினைச்சு இவன் அந்த குற்ற உணர்வுல பாத்துட்டு இருப்பான். அதே நேரம் தூரத்துல ஏதோ சத்தம் கேக்குது. இவனு ஓடி வந்து பார்த்தா ஜோக்கரோட வேஷத்துல ஒரு 4-5 பேர் கிட்ட ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த சமாதி கிட்டே ஒரு சின்னதா வீடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளதான் போவாங்க. அவங்க என்னதான் பண்றாங்க பாக்கலான்னு இந்த பையனை உள்ள போயிடான். உள்ள வந்து பார்த்தா எல்லாம் மந்திரவாதி மாதிரி இருக்காங்க. கையில எலும்பு கூட எல்லாம் வச்சு ஏதோ மந்திரத்துல ஓதிட்டு இருக்காங்க. அவங்களோட கையில ஒரு கண்ணாடிக்குள்ள ஒரு சின்னதா முட்டை இருக்கு. இதே மாதிரி அந்த இடத்துல நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு ஜோக்கரோட சிலை இருக்கும். அந்த சிலையை பார்த்து இவங்க வழிபட்டு இருப்பாங்க. இந்த முட்டையை வச்சு இவங்க ஏதோ மந்திரத்தை ஓதிட்டு இருப்பாங்க. இந்த பையன் ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருப்பான்ல, அதை வேற பாத்துறாங்க. நல்ல வேலையா இந்த பையில எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 6 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சின்ன பையனா இருந்தவன் இப்ப வளர்ந்து பெரிய ஆயிட்டான். இந்த லீவ் முடிஞ்சதுமே இன்னைக்கு தான் முத நாள் ஸ்கூலுக்கு போறான். அங்க ஸ்கூலுக்கு வந்ததுமே இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வீட்டுல ஒண்ணா இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான். நம்ம ஹீரோ லவ் பண்றது இந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு பக்கத்துல ஒருத்த மொக்க போட்டுட்டு இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோன் லவ் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இவன் மேல காதல் கிடையாது. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருப்பால, கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு வரா. இவ யாரு தெரியுதா, இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த ஜோக்கரை பார்த்துட்டு விரல கட்டினால அந்த பொண்ணு தான். ரொம்ப திமிரு பிடிச்சவ. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் அதுக்கு மேல இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோ அப்பப்பா வம்பழுத்துட்டு இருப்பாங்க. அவனு சவிச்சு போயிட்டு இருப்பான். இதே மாதிரி நிறைய கேரக்டர் வரும். அதெல்லாம் ஒண்ணு சொன்னோம்னா கதை ஜெவ்வாய் எழுத்துரும், உங்களுக்கு போர் அடிச்சிரும். அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம கதையை ஸ்கிப் பண்ணி மெயினான பாயிண்ட்க்கு வருவோம். இவங்க கிளாஸ்ல இருக்கும்போது அந்த வாத்திர வேற கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். அப்படி எடுக்கும் போது இவனுக்கு பார்க்கும்போது அந்த ஜோக்கர் மாதிரி இருக்கும். செத்து போனானே அந்த ஜோக்கர் மாதிரி இருக்கும். அடிக்கடி இவனுக்கு இந்த மாதிரி கனவுலாம் வரும். அதனால ரொம்ப பயந்து போயிடான். இந்த சீலா முடிஞ்சதுக்கு அப்புறம் வர சனிக்கிழமை நம்ம ஹீரோக்கு பிறந்த நாள். அதனால வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருக்கேன்னு இவனுக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு எல்லாம் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு இருப்பான். கடைசியா நம்ம ஹீரோனை பார்த்து அவகிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துறான். வர சனிக்கிழமை என்னோட வீட்டுல பார்ட்டி வச்சிருக்கேன், நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லி அவகிட்ட லெட்டர் கொடுத்துறான். அவளும் சரின்னு சொல்லிடுறா. அடுத்து என்ன, நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த பார்ட்டி நாள் வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டு ஜெகஜோதியா இருக்கும். பார்ட்டிங்கிற பேர்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கான். அங்க வர பசங்களுக்காக சரக்குல இருந்து பீர்ல இருந்து எல்லாம் கொடுத்து அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவா அந்த அமெரிக்கா நாட்டுல எல்லாம் இந்த மாதிரி பார்ட்டி வைப்பாங்க. பார்ட்டி வச்சா என்ன நடக்கும், சரக்கு அடிப்பாங்க, கூத்தடிப்பாங்க, எல்லா சேட்டையும் நடக்கும். போற போக்குல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பார்ட்டிக்கு முன்னாடி நம்ம ஹீரோட பண்டு ஒருத்தர் இருப்பால, அவங்கிட்ட அந்த லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் அப்படியே காத்துல பறந்து போய் செத்து போன சோக்கர் இருக்கான்ல, அவனோட சமாதியில இந்த லெட்டர் விழுந்துரும். இந்த சீனை சொல்ல மறந்துட்டேன். இப்ப திரும்ப அந்த பார்ட்டிக்கு வருவோம். இந்த பார்ட்டில நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஹீரோன் வந்திருப்பா. அவங்க கூடயே அந்த ஜொல்லு பாட்டி வந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிடிக்காதவங்க 2 கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் உள்ள வந்துரும். அந்த வில்லியோட ஃப்ரெண்டு வரும்போதே இது ஜோக்கர் வேஷத்துல வந்திருப்பான். இந்த வேஷத்தை பார்த்தாலே நம்ம ஹீரோக்கு ஆகாது. அதே நேரம் தான் அந்த சுடுகாடை காட்டுறாங்க. செத்து போன அந்த ஜோக்கர் வேற திரும்ப உயிரோட வெளியே வர்றான். 6 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஜோக்கர் இப்ப திரும்ப உயிரோட வரானா பழிவாங்க தான். இது எதுவுமே தெரியாம இவங்க உள்ள வேற லூட்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த வில்லியோட ஃப்ரெண்ட் இருந்தால ஸ்கூல்ல வம்பிழுக்கிற மாதிரி இந்த இடத்துல வம்பிழுத்து நம்ம ஹீரோ தள்ளி விட்டுறான். அவனுக்கு வேற மூக்கு உடைஞ்சு ரத்தம் வந்துருமா, இதனால கோவப்பட்டு நினைச்சானா வீட்டை விட்டு வெளியே போயிடும். அந்த மரத்து மேல ஒரு சின்ன வீடு இருக்கும்ல, அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். இவன் வரத பார்த்து பின்னாடியே நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். இவங்க 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம்
அந்த வில்லியோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஜூஜா அர்ஜென்ட் போல. அங்க போய் ஒரு பாத்ரூம் தட்டுவான், திறக்காதனால குடு மேல ஓடி வந்துறான். இவனுக்கு வேற பக்கத்துல வந்துருமல, என்ன பண்ண தெரியாம அந்த இடத்துல ஜூஜு போயிடான். ஏன்னா அங்க பாத்ரூம் எதுவுமே இல்லையா, அப்படியே ஜூஜு போயிடுறான். அதே சமயம் தான் அந்த ஜோக்கர் வேற மேல வந்துறான். அந்த ஜோக்கரை பார்த்து யாரா நீங்க போனா, என்னடா தம்பி என்ன தெரியலையான்னு சொல்லி இவன் முன்னாடி வருவான்ல, இவனோட முகத்தை பார்க்கவே இவன் ரொம்ப பயந்து போயிடான். அப்படி பக்கத்துல வந்து அவனோட காதை பிடிச்சு அப்படி பிச்சை எடுத்துருவான். இவனு ஆண் கத்திட்டு இருப்பான்ல, திரும்ப அடிக்க வரும்போது அவனோட கையை வேற பிடிச்சிடான். அப்படியே 2 குலுக்கி அந்த கையை அப்படி பிச்சை எடுத்துருவான். இவன் வழியில ஆண் கத்துவான்ல, அந்த சத்தம் யாருக்குமே கேட்காது. ஏன்னா கீழே பாட்டு ஓடிட்டு இருக்குமா, அந்த சத்தத்துல இவன் கத்துறது கேட்காது. இவனோட தொண்டைக்குள்ள கையை விட்டு உள்ள இருந்து ஒரு முயலை வேற எடுக்கிறான். அந்த முயலும் உயிரோட தான் இருக்கும். அதுக்கப்புறமா இவன் காலை வச்சு அவன் தலை எத்துவல, தலை துண்டா போய் கொஞ்சம் தூரத்துல ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், அதுக்குள்ள போய் தலை விழுந்துரும். இது அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க. இதுக்கப்புறம் இந்த ஜோக்கரோட வெட்ட ரொம்ப கொடூரமா இருக்கும். இவனை யார் கேலி பண்ணாங்களோ அத்தனை பேரை கண்டுபிடிச்சு இவன் கொடூரமா கொல்ல போறான். அந்த பசங்கள்ல ஒருத்தனை காலி பண்ணிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோன்னு ஒரு வீட்டுல இருந்தாங்கல்ல, இந்த ஜோக்கரோட விசுவல் அப்பப்போ வந்து போம்ல, அந்த மேட்டர்லாம் சொல்லிட்டு இந்த கல்லறை பக்கத்துல ஒரு வீடு இருக்குமே, அங்க நிறைய ஜோக்கர்ல வந்தாங்கல்ல, ஏதோ ஒரு முட்டை மாதிரி வச்சிருந்தாங்களே, அந்த முட்டையை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த முட்டையிலுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் கடைசியில சொல்றேன். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, ரெண்டாவது ஃப்ரெண்ட் இருப்பான். இவன் என்ன பண்றானா, யாருக்கு தெரியாம ரூமுக்குள்ள வந்துறான். அந்த ரூம் முழுக்க நிறைய சாக்லேட் இருக்கும்ல, டப்பா டப்பாவா இருக்கு. அதை எடுத்து சின்ன பிள்ளை திங்கிற மாதிரி இவன் வடிய தின்னுட்டு இருப்பான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த ஜோக்கர் வேற உள்ள வந்துறான். இவன் ஏதோ ஒரு சேட்டை பண்ணிருப்பான்ல, அதனால இவனை தேடி வந்துட்டான். இவனோட கழுத்தை பிடிச்சு ஏதோ ஒரு இரும்பு நினைக்கிறேன் அவனோட தலையில குத்தி அப்படியே குடஞ்சிட்டு இருப்பான். குடஞ்சி அவன் மூளையை அப்படியே வெளியே எடுத்துருவான். இதோட 2வது ஆளு காலி. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த வெள்ளி இருக்கல, அவனோட ஃப்ரெண்ட் தேடி வந்துறான். இந்த ரூமை திறக்கமே சடனா எந்திரிச்சு அந்த பொண்ணத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். இவனை பார்த்து டேய் என் ஃப்ரெண்ட பாத்தியா கேட்டா இவன் இல்லன்னு சொல்லுவான். ஏன்னா அவன் பின்னாடி இருந்துகிட்டு தலைவர் ஆட்டுவான்ல, இதை நம்பி இவ போயிடுறான். அடுத்ததா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஒரு பொண்ணை உசார பண்ணி இவன் நேர மேல கூட்டு வந்துறான். இது வெளியே இருந்துகிட்டு நம்ம ஹீரோ அவனோட பைனாகுலர் மூலமா அப்படி பாத்துட்டு இருப்பான். அப்பதான் அந்த ஜன்னல் கிட்ட அந்த சைக்கா வர நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்து இவனுக்கு எப்படி இருக்கும், அப்படி பயத்துல உறைஞ்சிரான். அது உண்மையா பொய்யான்னு பாக்குறதுக்காண்டி இவன் மறுபடியும் பாப்பான்ல, பார்த்தா கையை காட்டிட்டு இருப்பான். இவனுக்கு அள்ளு விட்டுரும். ஏன்னா அந்த ஜோக்கரை பத்தியும் அந்த முட்டையை பத்தியும் இவனுக்கு ஏதோ ஒரு சீன் தெரிஞ்சிருக்கு. அதனால பயத்துல முழிச்சிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த பக்கம் இந்த வெளியே இருக்கால, அவனோட ஃப்ரெண்டை தெரிவிக்கிட்டு இவன் மேல வந்திருப்பான். அந்த ஜன்னல் கிட்ட தானே அந்த ஜோக்கர் நின்றுட்டு இருக்கான். இவன் பக்கத்துல வரமே அவனோட முகத்தை பார்க்கமே இவன் மிரண்ட பேரா. இவள சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏதோ ஒரு சேட்டை பண்ணிருப்பால, இப்ப அவனுக்கு யாவும் வந்துருச்சு. அதனால இவளை கொல்லான்னு வருவானா, இவள பயத்துல அந்த பெட்ல விழுந்துறா. அந்த குடையச்ச குத்த வரும்போது இவளோட செருப்பு கீழ்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு அவனோட கழுத்துல ஒரே குத்து தான். ஆனா குத்தி சாக மாட்டான். ஏன்னா இவன் தான் பேயாச்சே. இதெல்லாம் பார்த்து பதறிக்கிட்டு இவ தப்பிச்ச பொழிச்சோன்னு ஓடி வருவா. ஆனா பின்னாடி இருந்துகிட்டு அந்த கொடையை வர விடுவானா, கொடைக்கு முன்னாடி ஒரு கம்பி இருக்குமே, அதோட தலையை பொத்துக்கிட்டு கண்ணு வேற பிதுங்கி வெளியே வந்துரும். இந்த இடத்துல இவ கொடூரமா செத்து போயிடா. அந்த பக்கம் நம்ம ஹீரோ உடனே போன் அடிக்கிறான். யாருக்கு? அவனோட ஃப்ரெண்டுக்கு அடிப்பான். ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கார எடுக்க மாட்டான். அதனால பதறி அடிச்சுக்கிட்டு இவன் அந்த வீட்டை விட்டு இறங்கி நேர வீட்டுக்கு முன்னாடி வர்றான். அங்க நிறைய பேர் நிப்பாங்கல்ல, அவங்க இந்த ஜோக்கரை பத்தி சொன்னா அவங்க சிரிக்கிறாங்க. இவங்க நம்பாதனால இவன் நேர உள்ள வந்துறான். நம்ம ஹீரோனை பார்த்து இந்த ஜோக்கரை பத்தி சொன்னா அவன் நம்ப மாட்டான். செத்து போன அந்த ஜோக்கர் திரும்ப வந்துட்டான், நம்மள எல்லாம் கொன்றுவான் வாங்க சொன்னா அங்க இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. என்னடா இவள சொல்லி நம்ப மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ கோவம் வந்துருது. அதனால இவன் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக இவன் மேல போயிறான். அதே சமயம் அந்த ஜோக்கர் எங்கடா பார்த்தா இந்த வீட்டுக்கு வெளியே இவனோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் நின்றுட்டு இருப்பான். இவன் என்ன செட்டப் பண்ணிருப்பானா, அந்த ஜோக்கர் பலன் ஓதும்போது அந்த பலனை உடைச்சு விட்டுருப்பான். அதனால இவன் என்ன பண்ற பாருங்க, கத்திய வச்சு அவனோட வயித்தை கிழிச்சு அந்த குடலாம் வெளியே எடுத்துறான். அந்த குடல் எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி பாயில வச்சு இந்த பலன் ஊதுற மாதிரி ஊதிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இந்த பலனை காத்தடிப்பாங்கல்ல, அந்த கருவி வச்சு அவன் தலையில குத்தி அப்படியே பம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சு அவன் தலையை வேற பெருசாக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல தலை வேற வெடிச்சு சதறிடும். இதோட 4வது ஆளு காலி. அடுத்ததா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கல்ல, அவன் என்னடா சட்டியோட குடு கீழே ஓடி வருவான். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்கும்போது அந்த பெட்ல தான் அந்த ஜோக்கர் உட்கார்ந்திருப்பான். இவனோட கை ஏதோ ஸ்பிரிங் மாதிரி போய் அவன் அடின்னு அடிச்சு அந்த இடத்துல அவன் மட்டையாயிரான். இவனை கொல்றதுக்காக பக்கத்துல வரவல, அதே சமயம் இந்த ஃப்ரெண்டை காப்பாத்த நம்ம ஹீரோ ஒரு கத்தி எடுத்து இந்த ஜோக்கரோட முதுல குத்திரான். ஆனா அவன் தான் சாக மாட்டானே. இவன் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப பயந்துறான். பயத்து அந்த இடத்துல ஓடுவான்ல, இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு பெட்டை தூக்கிட்டு வந்து அந்த ஜோக்கர் மேல போட்டுறான். அவனை கீழே போட்டு அமுக்கி நல்லா மிதிச்சு இவங்க 2 பேரும் ஓடி போயிறாங்க. அதே நேரம் இந்த வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் செத்து கிடந்தால, அதை வேற ஒரு பொண்ணு பாத்துறா. அவ பயத்துல கத்தமே அங்க இருக்க எல்லாரும் பாத்துறாங்க. அவங்களும் பயத்துல கத்திட்டு இருப்பாங்க. சேம் அதே நேரம் இந்த ஜோக்கர் வேற உள்ள வந்துறானா, இவனை பார்த்ததுமே பயத்துல எல்லாரும் ஓடி போயிறாங்க. நம்ம ஹீரோனும் அந்த ஜோக்கரை பார்த்ததுமே அவளும் மிரண்டு போயிரா. நம்ம ஹீரோ சொன்னது உண்மைதானு இப்பதான் அவளுக்கு புரியுது. இவளை ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாவல, அதனால இவன் மேல காண்ட வச்சு இவளை கொள்ள ஓடிடுவான்ல. அதே சமயம் நம்ம ஹீரோ வேற வந்துறான். இவள வேற கையை பிடிச்சு கூட்டு போவான். பின்னாடி ஓடி வரும்போது அந்த ஜோக்கர் பையன் அவனோட கையை வச்சு நம்ம ஹீரோன மூஞ்சில ஒரே அடிதான். அடிச்ச அடியில அவ மட்டையாயிரா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோல ஓட முடியல. ஏன்னா காதலியாச்சே, அவளை வேற எழுப்பிட்டு இருப்பான். ஆனா இவனோட ஃப்ரெண்ட் இருப்பால, அவன் பயத்துல ஓடி போயிறான். பின்னாடி வந்த ஜோக்கரு நம்ம ஹீரோட தலையை பிடிச்சிக்கிட்டு அந்த வாஷ் பேஸ்ல நிறைய தண்ணி இருக்கும், அந்த தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் நம்ம ஹீரோ கையில ஒரு சாம்பு கிடைக்கும். அதை எடுத்து இந்த ஜோக்கரோட வயல புழுக்கு பிளிக்கி விட்டுறான். அவன் என்னடானா அந்த சாம்பை வச்சு ஏதோ பப்புள்ஸ் மாதிரி விட்டு விளையாண்டுட்டு இருப்பான். மறுபடியும் நம்ம ஹீரோ அடிக்க ஓடி வரான்ல, நம்ம ஹீரோ அந்த ஃப்ரிட்ஜ் கிட்ட நிப்பான். அந்த டோரை வச்சு அவன் மூஞ்சில ஒரே அடிதான். அடிச்ச அடியில அந்த ஜோக்கரோட மூஞ்சி நஞ்சு போயிரும். அதே சமயம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு நினைச்சானா ஒரு கத்தி வீசுவல இந்த ஜோக்கரோட கண்ணுல குத்தி அந்த இடத்துல விழுந்துறான். அந்த இடத்துல ஒரு முட்டை வேற சுத்திட்டு இருக்கும். இந்த முட்டையை பார்க்கணும் அவனுக்கு ஒரு யாகம் வருது. உடனே இவங்க 2 பேரும் வெளியே வந்துறாங்க. அங்க ஒரு சைக்கிள் இருக்கும்ல, அதை எடுத்துக்கிட்டு எங்க போறாங்கன்னா இந்த கல்லறை பக்கத்துல ஒரு வீடு இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இவங்களை விரட்டிக்கிட்டு பின்னாடி அந்த ஜோக்கர் வேற வந்துட்டு இருக்கான். அதுவும் எதுல ஒரு சின்ன பிள்ளை சைக்கிள் வந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அந்த கல்லறைக்கு வந்ததுக்கு
அப்புறம் அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டுக்கு வாசல்ல நம்ம ஹீரோ நிப்பாட்டிட்டு இவன் உள்ள போயிடறான். உள்ள வந்து பார்த்தா அங்க ஒன்னா ரெண்டா நிறைய முட்டைகள் இருக்கு. அந்த ஜோக்கரோட முட்டை எது யோசிக்கும் போதான் இவன் சின்ன வயசுல பாத்திருப்பல அந்த யாம் வருது. அந்த முட்டை எங்கடானா எல்லாத்துக்கும் உயரம் இருக்கும். இவன் அந்த ரேக்கு மேல ஏறிறான். ஏறி இந்த முட்டையை எடுக்கும் போது அவனுக்கு வேற கையில எட்டல. அதனால தடுமாறி கீழே விழுந்துறான். விழும்போது மேல இருந்த அந்த முட்டையில மொத்தம் எல்லாம் விழுந்துருது. அந்த முட்டை விழுந்துரும். இவன் அதை கையில எடுத்து திறந்துட்டு இருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோ வெளியே நின்றுட்டு இருந்தால பின்னாடி பார்த்தா அந்த ஜோக்கர் வேற வந்துட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த முட்டையை கையில எடுப்பல. அதே சமயம் இந்த ஜோக்கரோட கை வந்து நம்ம ஹீரோட மூஞ்சில குத்த அப்படியே மட்டையாயிரும். முழிச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அந்த ஜோக்கர் கிட்ட மாட்டிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ண தெரியாம இவங்க பைத்துல கிடுக்குன்னு ஆடிட்டு இருப்பாங்க. இந்த ஜோக்கர் பையா கையில கத்தி வச்சுக்கிட்டு இவங்களை வேற மிரட்டிட்டு இருப்பான். கத்தி எடுத்தமா குத்தனமா இல்லாம இவன் பழைய பிளாஸ்பாக்க சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பால, அவ வேற அந்த ஜோக்கர் பின்னாடி வந்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு இந்த ஜோக்கரோட கால் கிட்ட வந்துடும். முத சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஜோக்கரோட சூவை கட்டி விட்டுருப்பால, அதே மாதிரி இப்ப கட்டி விட்டான். நம்ம ஹீரோ கிட்ட ஒரு நாணயம் இருக்கும். அதை அப்படி சுண்டி விடுவான்ல, இந்த ஜோக்கரோட கண்ணில் படமே அவன் நிலத்தட மாதிரி கீழே விழுவான். அந்த சமயம் பார்த்து அந்த முட்டையை வர தூக்கி போடுவான்ல, எங்க முட்டையை உடைச்சிடும் பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடான். அப்பதான் சடனா நம்ம ஹீரோனோட தலையை மிதிக்குமே அந்த முட்டை வேற உடஞ்சு போயிடும். முட்டை உடஞ்ச என்ன ஆகும், இந்த முட்டை உடஞ்ச மாதிரியே அந்த ஜோக்கர் கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்பு சதறி அப்படி செத்து போயிடும். கடைசியில எப்படியோ இந்த ஜோக்கர் கிட்ட இருந்து இவங்க 3 பேர் தப்பிச்சிடறாங்க. இந்த முட்டையை பத்தி சொல்றதுனால படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போகும்போது இந்த கோமாடி எல்லாம் சேர்ந்து அந்த முட்டையை வச்சு மந்திரம் பண்ணிருப்பாங்க. இந்த ஜோக்கரா இருக்காங்கல்ல, அவங்க எல்லார்ட்டுமே இந்த மாதிரி முட்டை இருந்திருக்கும். இந்த ஜோக்கர்ல செத்ததுக்கு அப்புறம் இந்த முட்டை மூலமா அவங்க திரும்ப உயிரோட வர முடியும். அதனாலதான் இந்த ஜோக்கர் பையன் இருக்கான்ல 6 வருஷம் கழிச்சு திரும்ப உயிரோட வந்திருக்கான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் இன்னொரு காட்சி காட்டுறாங்க. இந்த உடஞ்சு போன முட்டை இருக்கும்ல, நம்ம ஜோக்கரோட முட்டை, அத அந்த மந்திரவாதி ஜோக்கரு அந்த முட்டையை வேற ஒட்டிட்டு இருப்பான். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியதான், அந்த ஜோக்கர் திரும்ப வருவான் அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை ரொம்ப சின்ன கதைனால சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு நல்ல படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.